of learning. ஓகேங்களா? Principles of multimedia learning தான் பார்க்க போறோம். இந்த introductionல என்னன்னா multimedia learning refers to a learning through a combination of text, image, audio, animation. நமக்கே தெரியும். It is based on the principle that improve understanding and retention of information. What is principle of multimedia learning? இதுல மொத்தம் நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். மொத்தம் 12 பிரின்சிபல்ஸ் இஸ் கீப் இன் யுவர் மைண்ட். 12 ஸ்கூலிங் வந்து 12th வரைக்கும் பண்ணோம்ல, அதனால 12 பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ 12 பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன? கோஹரன்ஸ் பிரின்சிபல். இந்த கோஹரன்ஸ் பிரின்சிபல் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். மல்டிமீடியா கண்டென்ட்ல இருக்க அன்னெசரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு தேவைப்படுற டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ மட்டும் தான். ஒரு இடத்துல வந்து பிளாக் ஸ்கிரீன் வந்துட்டு எந்த வாய்ஸ் மெயில்னா நமக்கு அன்வான்ட் தானே. ஸோ அது எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும். இதுதான் கோஹரன்ஸ் பிரின்சிபல். நெக்ஸ்ட் சிக்னலிங் பிரின்சிபல். சிக்னலிங் பிரின்சிபல்ஸ்னா என்னன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி ஹைலைட்டட் யூசிங் க்ளூஸ். க்ளூஸ் மூலயமா இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஹைலைட் பண்றோம். இப்போ நமக்கே ஒரு கால் பேசும்போது ஒரு கோட் லாங்குவேஜ் ஏதாவது வச்சிருப்போம், அது எல்லாமே ஒரு க்ளூஸ் தானே, ஹைலைட்டா பண்ணுவோம்ல, இந்த ஹைலைட் பண்ணுவோம்ல ஒரு கான்வர்சேஷன்ல. ஸோ அதுதான். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ்ல ஹைலைட் பண்ணுவோம். எதை வச்சுன்னா சின்ன சின்ன க்ளூஸ் வச்சு ஹைலைட் பண்றது. யூசர் வந்து கீ பாயிண்ட்ஸ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஹைலைட் பண்றது, நம்ம ஹைலைட் மார்க்கர் வச்சு ஹைலைட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன பிரின்சிபல்னு சொல்லுவோம்னா சிக்னலிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரிடண்டன்சி பிரின்சிபல்ஸ்னா என்னன்னா avoid presenting the same information in multiple forms unnecessarily. இதுதான் நம்ம எல்லாரும் எக்ஸாம்ல பண்றது. avoid presenting the same information in multiple forms. For example, pen is used in exam. I write exam in the pen. இது ரெண்டுமே என்னது? சேம் மீனிங் தான். ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது தான் இந்த ரிடண்டன்சி பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. அவாய்ட் ரீடிங் அ டெக்ஸ்ட் அலவுட் when it is already displayed. இப்போ ஒரு இடத்துல டிஸ்பிளேல இருக்கு டெக்ஸ்ட், அது தேவையில்லாம நம்ம படிக்கிறது. இப்போ நான் பண்றேன்ல, அதான் அவங்க சொல்றாங்க ரிடண்டன்சி பிரின்சிபல். அவாய்ட் ரீடிங் த டெக்ஸ்ட் அலவுட். ரீட் பண்ண டெக்ஸ்ட சத்தமா அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ஆல்ரெடி டிஸ்பிளேல தான் இருக்கு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்பேஷியல் கான்டிகியூட்டி பிரின்சிபல். இந்த ஸ்பேஷியல் கான்டிகியூட்டி பிரின்சிபல்னா என்னன்னா ரிலேட்டட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் ஷுட் பி பிளேஸ்ட் க்ளோஸ் டு ஈச் அதர். ரிலேட்டடான டெக்ஸ்ட், இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் எழுதுறேன், ஓஎஸ்ஐ ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறேன்னா அது கண்டென்ட் இங்கே எழுதிட்டு அது கீழே தானே டயக்ராம் வரையும், இல்லை டயக்ராம் போட்டு அதோட கண்டென்ட் எழுதுவேன். இந்த இடத்துல கண்டென்ட் எழுதிட்டு 2 பேஜ் தள்ளி டயக்ராம் போடுறோம்ல, அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே க்ளோஸா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஈச் அதரா போடுங்க. அதான் ஸ்பேஷியல் கான்டிகியூட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிலேட்டட் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜஸ் ஷுட் பி பிளேஸ் க்ளோஸ் டு ஈச் அதர். இட் இம்ப்ரூவ்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். வாட் இஸ் டெம்பரவரல் கான்டிகியூட்டி? ஸ்பேஷியல் கான்டிகியூட்டினா என்னன்னு பார்த்தோம். டெம்பரவல் கான்டிகியூட்டினா ரிலேட்டட் ஆடியோஸ் அண்ட் விஷுவல் ஷுட் பி பிரசன்டட் அட் த சேம் டைம். அந்த இடத்துல டெக்ஸ்டும் இமேஜும் பார்த்தோம், இந்த இடத்துல ஆடியோவும் விஷுவலும். இப்போ இங்க ஒரு வீடியோ போட்டு அதோட எண்டோட ஆடியோவை நான் ஃப்ரண்ட்ல போட முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து சாமி ஆர் காட்னஸ் வீடியோஸ் ஏதாவது போயிட்டு இருக்கு, இந்த இடத்துல நான் ஃபோக் சாங் போட முடியுமா ஆடியோவா? அந்த மாதிரி போட முடியாதுல்ல. ஸோ அந்த விஷுவலுக்கு ஏற்ற ஆடியோவை நம்ம ஒன்னா வச்சிருக்கணும், ப்ரெசென்ட் அட் சேம் டைம். ரெண்டுமே கரெக்ட் டைம்ல ஸ்டார்ட் ஆகணும். அதான் சொல்லுவாங்க ரிலேட்டட் ஆடியோஸ் அண்ட் விஷுவல் ஷுட் பி presented at the same time to prevent confusions அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டிங் பிரின்சிபல்ஸ்னா என்னன்னா content should be divided into smaller segments, allow user to learn at their own pace. அதாவது கண்டென்ட் எல்லாம் டிவைட் பண்ணி ஸ்மாலர் செக்மெண்டா வச்சிருக்கணும், அதனால யூசர் லேர்ன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ப்ரீ ட்ரைனிங் பிரின்சிபல். இந்த ப்ரீ ட்ரைனிங் பிரின்சிபல்ஸ் என்னன்னா யூசர் ஷுட் பி இன்ட்ரடியூஸ் டு பேசிக் கான்செப்ட் பிஃபோர் லேர்னிங் காம்ப்ளெக்ஸ் டாபிக்ஸ். அதாவது ப்ரீ ட்ரைனிங்னா இப்போ நம்ம வந்து ஒரு வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம், ஆப்பிள், பனானா இதெல்லாம் கற்றுக்க போகிறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஏபிசிடி படிச்சிருப்போம். அதான் இங்கே சொல்கிறாங்க யூசர் ஷுட் பி இன்ட்ரடியூஸ் டு பேசிக் கான்செப்ட் பிஃபோர் லேர்னிங் அ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் மாடாலிட்டி பிரின்சிபல். இந்த மாடாலிட்டி பிரின்சிபல்னா என்னன்னா விஷுவல் அண்ட் ஆடியட்டரி சேனல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பெட்டர் லேர்னிங் கொண்டு வரோம்ல. இப்போ நான் உங்களுக்கு விஷுவலாகவும் சொல்கிறேன், ஆடியோவாகவும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெட்டர் லேர்னிங்காக இருக்கும். அதான் மாடாலிட்டி பிரின்சிபல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிமீடியா பிரின்சிபல். இந்த மல்டிமீடியா பிரின்சிபல்னா லேர்னிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் when words and pictures are combined rather than words alone. இப்போ என்ன சொல்றாங்கன்னா மல்டிமீடியா பிரின்சிபல்ன்றதுன்னா
வேர்ட்ஸ் மட்டும் இருந்தா நமக்கு ஈஸியா புரியாது. அந்த வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடா பிக்சர்ஸ் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். இதே எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் உங்களுக்கு வெறும் ஆடியோ மெசேஜ் தான் போடுறேன் பிளாங்க் ஸ்க்ரீன்னும் போது நான் என்ன பேசுறேன், எதுக்கு பேசுறேன், எதை பார்த்து பேசுறேன் உங்களுக்கு தெரியாது. இதுவே நான் அதை பார்த்து பேசும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ லேர்னிங் இஸ் மோர் எஃபெக்டிவ் தென் வேர்ட்ஸ், பிக்சர்ஸ் ஆர் கம்பைன்ட் ரேட்டர் தென் வேர்ட்ஸ் அலோன் அப்படின்ட்டு. பர்சனலைசேஷன் பிரின்சிபல். பர்சனலைசேஷன் பிரின்சிபல்னா அவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டைலை யூஸ் பண்றது ஃபார்மல் லாங்குவேஜுக்கு பதிலாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஃபார்மல் லாங்குவேஜை இங்கிலீஷ்லேயே பேசலாம், பட் ஐ கன்வெர்ட் வென் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் இங்கிலீஷும், எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் தமிழையும் பேசுறேன்ல. ஸோ இதுதான் யூஸ் கான்வர்ஷனல் ஸ்டைல் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்மல் லாங்குவேஜ், மேக்ஸ் லேர்னிங் மோர் என்கேஜிங். வாய்ஸ் பிரின்சிபல்ஸ்னா என்ன? ஹியூமன் வாய்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் கம்பேர் மெஷின் ஜென்ரேட்டட் வாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதான் வாய்ஸ் பிரின்சிபல்ஸ். இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இமேஜ் பிரின்சிபல். Image principle is nothing but presence of a speaker image does not always improve learning. ஒரு ஸ்பீக்கர் பேசுற மாதிரி இமேஜ் இருந்தா அது எப்பவுமே நமக்கு இம்ப்ரூவ்க்கு லேர்னே பண்ணாது. இதுதான் இமேஜ் பிரின்சிபல். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். பிரின்சிபல் என்னென்ன பிரின்சிபல் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கோஹரன்ஸ் பிரின்சிபல், சிக்னலிங் பிரின்சிபல், அடுத்து வந்து ரிட்டன்டன்சி. ரிட்டன்டன்சினா என்ன? சேம் இன்ஃபர்மேஷனே மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல இருக்குது. Spatial contiguity na placed close to each other. Temporal contiguity, segmenting contiguity, pre-training, modality, audio, video, multimedia, personalization. அடுத்து voice principle, image principle. Audio, video இல்ல, நான் எங்கேயோ அடிச்சு விட்டுருக்கேன் guys. Okay, sorry. திருப்பி நம்ம போலாம். என்னென்னா coherence principle, signaling principle, redundancy principle, spatial contiguity principle, temporal principle, segmenting principle, voice principle, image principle, multimedia principle, அடுத்து pre-training principle, modality principle, personalization principle. மொத்தம் 12 principles. நம்ம 12th படிச்ச மாதிரி, நம்ம 12th 12 principles பார்த்துருப்போம்ல ஸ்கூல்ல. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ரிட்டன்டென்ஷனை இது இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இம்ப்ரூவ் பண்ணும், யூசர் என்கேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும், காக்னிட்டிவ் ஓவர்லோட ரெடியூஸ் பண்ணும். காக்னிட்டிவ்னா எல்லாம் எப்படி சொல்றது, செக்யூர்டா இருக்கிறத வந்து ரெடியூஸ் பண்ணும், செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறத ஓவர்லோட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணும், எஃபெக்டிவ் டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அதுக்கு. நெக்ஸ்ட் வந்து மல்டிமீடியா லேர்னிங் பிரின்சிபல் வந்து டிசைன் எஃபெக்டிவ் எஜுகேஷன் கண்டென்ட் டிசைன் பண்ணுறதுக்கும் ப்ராப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் த பிரின்சிபல் என்ஷூர்ஸ் பண்ணுறதுக்கும் தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதில் இருக்க எல்லா கண்டென்ட்டுமே நம்ம மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் புக்கில் இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. If you want, you can download it from any other websites. Thank you.